கடைசியா நடந்த எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஹைடி இப்போ கிளாராவோட வீட்ல இருக்கா. இப்போ அவ கிளாரா கூட நல்ல ஃப்ரெண்டாவும் அங்கேயே இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கவும் மனசு வந்து ஒத்துக்கிட்டா. இருந்தாலும் அவளுக்கு பீட்டர், தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரும் அவ ஞாபகத்திலே இருந்தாங்க. அவளால கொஞ்சம் கூட அவங்கள மறந்து அந்த வீட்ல சந்தோஷமா இருக்க முடியல. இல்லவே இல்ல. பாருங்க மேடம், நீங்க தான் சொன்னீங்க ரொம்ப நல்ல கேரக்டர்ல அழகான பொண்ணு கிளாராக்கு ஃப்ரெண்டா வேணும்னு. கண்டிப்பா சொல்றேன், ஹெய்டி கிளாராக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருப்பா. ஹெய்டிக்கு ஈக்குவலான இன்னொரு பொண்ணு நீங்க எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா மேடம். அதுக்காக தான் சொல்றேன். சரி மேடம், நான் இங்க ரொம்ப நேரம் இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் இப்ப போயிட்டு அப்புறமா திரும்பி வரேன். டேய்டி நில்லு நில்லு, போகாத. டேய்டி நில்லு, திரும்ப வா. என்ன சிரிப்பு? டேய்டி கூப்பிடுறல்ல, நில்லு. ஐயோ, டேடி ஆண்டி போயிட்டாங்களா? எனக்கு இப்ப வீட்டுக்கு எப்படி போகணும்னு கூட சொல்ல தெரியாது. நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்றது? உன் வீட்டுக்கு போகாத. நீ அழகா நடக்கிற, ரொம்ப அழகா ஓடுற, தெரியுமா? ஏன் அப்புறம் உன்னால ஓட முடியாதா? ஏன் முடியாது? எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன மன்னிச்சிடு. உனக்கு இந்த மாதிரி ஆனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? என் பேரு ஹைடி. எனக்கு வேற எந்த பேரும் கிடையாது. சரி, அப்ப நான் உன்னை ஹைடினே கூப்பிடுறேன். நீ என்ன கிளாரான்னு கூப்பிடலாம். கிளாராவா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஹைடி. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா. உனக்கு பிராங்க்ஃபர்ட் பிடிச்சிருக்கா ஹைடி? ஏன் பிடிக்கல? நான் சீக்கிரமா மலைக்கு போய் என் பாட்டியை பார்க்கணும். அவங்க என்ன ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உன்னை நினைச்சா காமெடியா இருக்கு ஹைடி. நீ இங்க என் கூட தங்கி படிக்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா நீ படிக்கவே தெரியாதுன்னு சொல்ற. ரொம்ப காமெடியா இருக்கு. இத்தனை நாள் தனியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அப்பெல்லாம் நாட்கள் ரொம்ப பொறுமையா நகர்ந்தது. ஆனா இப்ப எனக்கு எல்லாமே பழகி போச்சு ஹேடி. உட்கார்ந்துட்டே என்னால எல்லா வேலையும் செய்ய முடியும், படிக்கவும் முடியும். நானும் படிக்கணும். கண்டிப்பா படி ஹேடி. நான் உனக்கு எப்படி படிக்கணும்னு கத்து கொடுக்கறேன். அறிவு கெட்டவ, கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கா. நாளைக்கு வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. மரியாதையே தெரியல. செபாஸ்டியன், சொல்லுங்க மேடம். சாப்பாடு ரெடியா? எல்லாத்தையும் எப்போ தயார் பண்ணி வச்சிட்டேன் மேடம். உடனே செஞ்ச சாப்பாட கிளாராவுக்கு கொண்டு போய் கொடு. சரி மேடம், அப்படியே செய்யறேன். ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி சிரிக்கிறீங்க மேடம்? உங்களை பார்க்கும் பொழுது பீட்டர் மாதிரியே இருக்கு. பீட்டர்ன்றது யாரு? இங்க என்ன பண்றீங்க? கடைசியா சொல்றேன், இனிமே வேலைக்காரங்க கிட்ட பேசுறத வச்சுக்காத. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து உட்கார்ந்து சீக்கிரம் சாப்பிடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் ரோஸ். கையெடு. என்ன பொண்ணு நீ? டேபிள் மேனர்ஸ் கொஞ்சம் கூட தெரியலையே. சாப்பாட்டை பார்த்த உடனே இப்படி அலைய கூடாது. வைக்கிற வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், புரிஞ்சுதா? நாம இத கண்டிப்பா சாப்பிட முடியாது. வாசனை மட்டும் தான் பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். நீ சாரி சொல்ற வரையும் உன்னை சாப்பிட விட மாட்டேன். முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கத்துக்கோ, புரிஞ்சுதா? என்னால முடியல, இவ ரொம்ப டார்ச்சர் பண்றா. அப்பத்துல இருந்து சேர் மேல அப்படியே நின்னுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? சேர் மேல உட்காரணும்னு உனக்கு தெரியாதா?
நன்றி. இதுக்கெல்லாம் நீ யாருக்கும் நன்றி சொல்ல அவசியம் இல்ல. பாட்டி, உங்ககிட்ட ஒயிட் ரோல்ஸ் இருந்தா எனக்கு சாப்பிட தரீங்களா? கண்டிப்பா தரேம்மா. நீ கேட்டு நான் தராம இருப்பேனா? நான் என்ன கேட்டாலும் நீங்க தரேன்னு சொல்றதுனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கட்டுமா? அச்சச்சோ, கொடுத்துட்டாங்களே. இப்ப எதுக்கு நீங்க இப்படி கேட்க போக்கன்னு சிரிக்கிறீங்க? நான் இப்ப இதை சாப்பிடவா வேண்டாமா? உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து தாராளமா சாப்பிடு ஹைடி. நானே எடுத்துக்கிறேன். என்ன பண்ற? அடட, கீழே போட்டாலே. 4 பேரு சாப்பிடுற பொருளை நீ அப்படி கையில எடுக்கிறது அநாகரிகம். இங்க பாரு, நான் எப்படி எடுக்கிறேனோ அப்படிதான் நீயும் எடுக்கணும். புரிஞ்சுதா? முதல்ல 2 கரண்டியால எடுத்து இப்படி போடணும். இந்த மாதிரி செய்யறதுனால சாப்பாடு மாசுபடாது, பாக்குறவங்களுக்கும் அசிங்கமா இருக்காது. இதுக்கு பேருதான் டேபிள் மேனர்ஸ் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் உங்க வீட்ல யாரும் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்ததே இல்லையா? உன்னை கிளாராவுக்கு தோழியா இருக்கதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா நீ இங்க கொஞ்ச நாள் இருந்தன்னா கிளாரா உன்னை பார்த்து கெட்டுடுவான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட பழக்க வழக்கங்களை நீ மாத்திக்கலன்னா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் கிளாரா கிட்ட இருந்து நல்ல பழக்கங்கள் எல்லாம் கத்துக்க பாரு. அப்பதான் நீ இங்க இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன கிளாரானே கூப்பிடலாம். ஹைடி, நான் பீட்டர் வந்திருக்கேன். பீட்டர். ஓ, பீட்டர் வந்துட்டானா? குட் மார்னிங் தாத்தா. பீட்டர், நான் ரெடி ஆயிட்டேன். பாட்டி, நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பிரைம் ரோஸ். அப்படியா? எங்க குடு. பார்த்து ஜாக்கிரதையா புடிங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த பயப்படாம இரு பீட்டர். ஏன் பயப்படுற? பீட்டர், நான் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறேன்ல. நான் இங்க எவ்வளவு காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கேன், இவ பதில் சொல்றாளான்னு பாரு. கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்றா? அவ எப்பவோ தூங்கிட்டா தெரியுமா? என்ன சொல்ற? தூங்கிட்டாளா? சொல்லுங்க மேடம். இவளை கொண்டு போய் பெட்ல படுக்க வைங்க, சீக்கிரம். வா 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 வா, சாப்பிடு. ஏம்மா, ஐயோ. இப்ப நான் எங்க இருக்கேன்? தாத்தா ஜோசப்ல எங்க போனாங்க? இது என்ன பேய் வீடு மாதிரி இருக்கு.
எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. நேத்து தான் நான் டேட்டி கூட இங்க வந்தேன் இல்ல. ஓ, நான் இப்போ பிராங்க்ஃபர்ட்ல இருக்கேன்ல. என்னது இது, இவ்ளோ பெரிய புடவையை இங்க தொங்க விட்டுருக்காங்க? சரியான யோசனை. பனிக்காலம் வந்திருக்குமா? இதை இரும்புலையா செஞ்சு வச்சிருக்காங்க? போங்கடா நீங்களும் உங்க ஜன்னலும். இந்த இடம் எனக்கு ஜெயில் மாதிரி இருக்கு. இந்த இடம் நரகம் மாதிரி இருக்கு. தாத்தா இல்ல, பீட்டர் இல்ல, ஸ்னோஃப்ளேக் இல்ல, ஜோசப் இல்ல, பாட்டி இல்ல. எப்படிதான் இவங்க எல்லாம் இங்க இருக்காங்களோ? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் போறேன். தாத்தா, பீட்டர், ஜோசப், நான் வந்துட்டேன். ஸ்னோஃப்ளேக், நீ இருக்கியா? பீட்டர், நான் வந்துட்டேன். ஜோசப், பெட்ரி. ஓ, ரொம்ப வலிக்குது. நான் எங்கதான் இருக்கேன்னா? நான் மலையில இருக்கேன்னு நான் நினைச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தேன். ஹைடி, இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கி எழுந்திருச்ச உடனே முகத்தை கழுவணும்னு உனக்கு தெரியாதா? எழுந்துற. அதெல்லாம் சரி, நீ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருச்சியா? ஆமா. எவ்வளவு தைரியமா சொல்ற? சாப்பாடு டைம் ஆயிடுச்சு தெரியுமா? சீக்கிரமா போய் சாப்பிடு. டைனிங்ல உனக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நாம தான் சாப்பாட்டுக்காக காக்கணும், சாப்பாடு நமக்காக காக்க கூடாது. உன்னை திருத்தறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். எழுந்துற. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கியே. ஹேடல் ஹைடி, நான் சொல்றது கேக்கலையா? சீக்கிரமா போய் சாப்பிடு, சும்மா தூங்கி வழியாத. இவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறியே. ஹேடல் ஹைடி, ஹேடல் ஹைடி. என் பேரு ஹேடல் ஹைடி இல்ல, என் பேரு ஹைடி. பேர்ல என்ன இருக்கு? ஹேடல் ஹைடின்னு கூப்பிட்டா என்ன, ஹைடின்னு கூப்பிட்டா என்ன? இதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. ஆனா என்ன ஹைடின்னு கூப்பிடுங்க. போதும், கொஞ்ச நேரம் வாயை மூடு. சீக்கிரமா வந்து சாப்பிடு வா. ஹைடி, நீ இனிமே கிளாரா கூட சேர்ந்து எல்லா புக்ஸும் படிக்க கத்துக்கணும், சரியா? அப்பதான் உனக்கு நாலேஜ் வளரும். கிளாரா, நீ ஹைடிக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கத்து கொடுக்கணும். எனக்கு ஹைடிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ என் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேடல், உனக்கு தேவையான எல்லா புக்கும் கூடிய சீக்கிரமே வந்துடும். அது வரையும் நீ கிளாரா கூடவே இருந்து அவளை சந்தோஷப்படுத்தணும், என்ன?
இன்னைக்கு வேலை அதிகம்தான். நீ என்ன பண்ற ஹைடி? என்னாச்சு உனக்கு? எனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். உனக்கு ஒன்னும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகல. வெளியில என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருந்து எப்படி பாக்குறதுன்னு கொஞ்சம் சொல்றியா கிளாரா? எனக்கு தெரியாது. என்ன, நான் இது வரைக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்ததே இல்ல. அப்போ வெளியில என்ன நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்குவ கிளாரா? எனக்கு அத பத்திலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுக்குள்ளவே தான் இருக்கேன். வெளியே போனதும் இல்ல, வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் இல்ல. எனக்கு ஒரு ஐடியா. நீ வெளியே பார்க்கணும்னா ஏன் போய் செபாஸ்டியன் கிட்ட கேட்க கூடாது? ரொம்ப நன்றி கிளாரா. நான் உடனே போய் அவரை கேக்குறேன். கேளு, அவர் உனக்காக விண்டோவை ஓபன் பண்ணி விடுவாரு. சீக்கிரம் வந்துரு. கவலையே படாது. செபாஸ்டியன் அங்கிள், நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். என்கிட்ட என்ன உதவி கேக்குறீங்க மிஸ் ஹைடி? எனக்கு இங்க இருந்து வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் மேடம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மிஸ் ஹைடி. மிஸ் கிளாரா, நீங்க இத கண்டிப்பா செய்வீங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா செய்வீங்கல்ல அங்கிள்? ஏன் நான் எது சொன்னாலும் சிரிக்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறது ரொம்ப விசித்திரமா இருக்கு மிஸ் ஹைடி. மிஸ் நல்லா கூப்பிடாதீங்க. என் பேரு ஹைடி. என்ன ஐடியா? ஐடியெல்லாம் கூப்பிட்டானா எங்க மேடம் என்ன பயங்கரமா திட்டுவாங்க. அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க. எனக்கு மேல இருக்க ஜன்னலை திறந்து விடுங்க. இது ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, சேர் கொண்டு வரேன். ஓ, ரொம்ப நன்றி. என்னோட வேலை முடிஞ்சது. நீங்க இப்ப போலாம். சரி, பூக்களும் மரங்களும் எங்க போச்சு? எங்க திரும்பினாலும் இங்க கல்லால இருக்கு. பூ மரம்லாம் இங்க இருக்கவே இருக்காதா? எனக்கு இங்க இருக்கிறது எதுவுமே பிடிக்கல. ஹைடி, என்னாச்சு ஹைடி? ஏன் அழுதுட்டு இருக்க? மேடம் என்ன விஷயம் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சரி மேடம். உன் வீட்டுக்கு திரும்பி போகணும் போல இருக்கா? உனக்கு உன் வீட்டை அவ்வளோ பிடிக்குமா? ஆனாலும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஹைடி. பிராங்க்ஃபர்ட் உனக்கு போர் அடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போம்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உன்னை உன் ஆண்டி கிட்டயே திரும்பி அனுப்புறதுக்காக பேசி பார்க்கறேன். நிஜமாவா சொல்ற? ஆனா பரவாயில்ல ஹைடி, நீ வீட்டுக்கு போ. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. என் அப்பாவும் பிசினஸ்க்காக என்னை தனியா விட்டு பாரிஸ்க்கு போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே நான் தனியாவே இருந்துட்டேன் ஹைடி. இனியும் நான் தனியா தான் இருக்கணும் போல இருக்கு. நீ என் கூட இருப்பேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாளையில இருந்து நான் தனியாயிடுவேன். நான் வரேன். நான் இனிமே என்னோட வீட்டுக்கு திரும்பி போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். நிஜமாவா?
நான் உன் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹைடி. என்னோட ஆண்டி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் உன் கூடவே இங்க ரொம்ப நாள் இருந்தேன்னா என்னோட தாத்தாவுக்கு சீக்ரெட்டும் அப்புறம் என்னோட பாட்டிக்கு நிறைய ஒயிட் ஜுவல்ஸும் தரேன்னு. ஹைடி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் உன் கூட நிச்சயமா இங்க இருப்பேன். கவலையே படாத. இத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ற கிளாரா? ரெண்டு பேரும் கீழே வாங்க. சீக்கிரமா போலாமா கிளாரா? அவங்க திட்டினா பெருசா எடுத்துக்காத. இரு, நான் உன்னை தள்ளுறேன். நாம இன்னும் கொஞ்சம் லேட்டா போனா இன்னும் கத்துவாங்கல்ல. அவ கூட சேர்ந்து சும்மா விளையாடிக்கிட்டே இருக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கத்துக்க பாக்கணும். கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி வத்தி போனதுதான் மிச்சம். இவ திருந்துற பாடே இல்ல. ஹைடிக்கு அந்த வீடு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த இடத்துல மரங்களும் இல்ல, செடிகளும் இல்ல, பறவைகளும் இல்ல. அவளுக்கு பாடங்கள் கத்து கொடுக்கவும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவும் அவளுக்குன்னு ஒரு டீச்சரை கொண்டு வந்தாங்க. அந்த டீச்சர் ஹைடிக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்கறதா சொல்லி ஃபீஸும் வாங்கிட்டு போயிருக்காரு. ஹைடி எப்போதுமே மிருகங்கள் கூட வாழ்ந்ததுனால அவளுக்கு மிருகங்கள்னா ஒரு தனி பிரியம். அதனால அந்த வீட்ல இருந்த எலிக்குட்டியெல்லாம் அவ எடுத்து வச்சிருந்தா. அந்த எலிகளெல்லாம் அவ கையிலேயே வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஒருவேளை அவ கையில இருக்க எலிய கிளாராவோட அம்மா பார்த்தா என்ன ஆகுறது? அத அவங்களும் பார்த்துட்டாங்க. நாளைக்கு நீங்களே மிச்சத்தை பாருங்க, நான் வரேன்.